வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நாம் பார்க்க போகிற கான்செப்ட் ஹவு டு யூஸ் த சூப்பர் கீவேர்ட் இன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். We can use the super keyword in system.out.println statement. சூப்பர் கீவேர்டை நம்மளால் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மெத்தட்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் பொழுது அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வேரியபிள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணும் பொழுது, சூப்பர் கீவேர்டை நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒரு வேல்யூ ரிசீவர் வேரியபிள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அப்ரோச் ப்ரொஃபஷ்னலி ரிட்டன் ஜாவா ப்ரோக்ராம்ஸில் இந்த மாதிரி அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 2 கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். x1 அப்படிங்கிறது சூப்பர் கிளாஸ், y1 அப்படிங்கிறது சப் கிளாஸ். 2 கிளாஸ்லேயும் ஒரே ஒரு மெத்தடு தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் கிளாஸ்லேயும் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், சப் கிளாஸ்லேயும் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 2 மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பும் இன்டீஜர் தான், எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். 2 மெத்தடோட நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், டேட்டா டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். 2 மெத்தட்லேயும் நாம் 2 இன்டீஜர் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். 2 மெத்தட்லேயும் நாம் 2 இன்டீஜர் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெத்தட் சிக்னேச்சர் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸில் அந்த டைப் சிக்னேச்சர் ஒரே மாதிரியாக இருந்தால் மெத்தட் ஓவர் ரைடிங் வில் ஹேப்பன். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மெயின் மெத்தடுக்குள்ள சப் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு, சப் ஓபி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஆட் மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஆட் மெத்தடை கால் பண்ணும் பொழுது எந்த வெர்ஷன் கால் ஆகும்? சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வெர்ஷன் கால் ஆகுமா, சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வெர்ஷன் கால் ஆகுமா? சப் கிளாஸ் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணும் பொழுது the version available in the subclass will be called. So இந்த subclass version கால் ஆகும். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த அடிஷன் இஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அதாவது system.out.println ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். system.out.println ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். சூப்பர் கீவேர்டு வச்சு பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர் ஐ வில் கால் the add method available in the super class. சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற add மெத்தடை நான் கால் பண்ணுறேன் with 2 parameters 8 and 9. 2 parameters நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? சூப்பர் கிளாஸ் வேர்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே ஒரு லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் கேல்குலேஷன் பர்பஸுக்கு. இப்போ சியில் 17 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும், 8 + 9. ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் இன்டீஜருங்கிறதுனால வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இங்கே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 17ங்கிற வேல்யூ எந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். த அடிஷன் இஸ் 17ங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். த அடிஷன் இஸ் 17 அப்படின்றது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் சப் கிளாஸ் வேர்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இது சப் கிளாஸ் வேர்ஷனுக்காக நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் கேல்குலேஷனுக்காக, லோக்கல் வேரியபிள். ஸோ சப் கிளாஸில் நம்ம 4 and 3ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம். கேல்குலேஷனில் சியில் 7 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இங்கே ரிட்டர்ன் டைப் இன்டீஜர் அப்படிங்கிறதுனால இன்சைட் த மெத்தட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த சிங்கிற வேல்யூ இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். சிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ
இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ த அடிஷன் இஸ் 7 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். த அடிஷன் இஸ் 7 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்டில் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். This is the output of the program. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.